விவர்ஸ், கோவை லோக்சபா தொகுதியில 1,00,000க்கும் அதிகமான வாக்காளர்களினுடைய பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த பகுதிகளில் மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என அண்ணாமலை கோரியுள்ளார். மக்களவை தேர்தல் நாடு முழுவதுமே நேற்று தொடங்கி ஜூன் 1 வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. முதற்கட்டமாக 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நேற்று வாக்குப்பதிவுகள் நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 39 தொகுதிகளில் நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற்றது. கோவை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட அங்கப்பா பள்ளி வாக்குச்சாவடிகளினுடைய மையத்தில் நேற்று காலை வாக்குப்பதிவுகள் தொடங்கி நடந்து வந்தது. அப்போது வாக்களிக்க வந்த பலருமே வாக்காளர்களுடைய பட்டியலில் தங்களுடைய பெயர்கள் இல்லை என ஏஜெண்டுகள் மற்றும் அதிகாரிகளிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனால அங்கு பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் இது குறித்து தகவல் அறித்த கோவை லோக்சபா தொகுதி பாஜக வேட்பாளரும் பாஜக மாநில தலைவருமான அண்ணாமலை அங்கு வந்த வாக்காளர்களினுடைய பெயர் வாக்காளர்களுடைய பட்டியலில் இல்லாதது குறித்து அங்கு இருந்தவர்களிடம் விசாரித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, கோவையில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவுகள் நடத்தியிருந்தாலுமே மோசமான விஷயங்கள் என்னவென்றால் சுமார் 1,00,000க்கும் அதிகமானோரினுடைய பெயர்கள் வாக்காளருடைய பட்டியலில் இடம்பெறவில்லை. எந்த அடிப்படையில் நீக்கப்பட்டுள்ளனர் என்பது தெரியவில்லை. கோவை மக்களவை தொகுதியில் கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட அங்கப்பா பள்ளியில் ஒரே வாக்குச்சுவடியில் 830 வாக்காளர்களினுடைய பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. சுமார் 1353 வாக்குகள் உள்ள இடத்துல 70% அளவுக்கு வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வாக்குச்சுவடியிலுமே சராசரியாக 20 பெயர்கள் இல்லை. உயிரிழந்த கணவருக்கு வாக்கு உள்ளது, ஆனால் உயிரோடு இருக்கக்கூடிய மனைவிக்கு வாக்கு இல்லை. கோவையில் கடந்த 40 ஆண்டுகளாக வாக்களித்து வந்தவருக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டுள்ளது. மலேசியா, மஸ்கட் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள் பலருக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டுள்ளது. பல்லடம், சூலூர் என பல இடங்களில் பாரம்பரியமாக பாஜகவுக்கு வாக்கு செலுத்தி வருபவர்களுக்கு பல இடங்களில் வாக்குரிமை மறுக்கப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தலில் பெரிய அளவில் திட்டமிட்டு கோவையில் சுமார் 1,00,000க்கும் அதிகமான வாக்காளர்களினுடைய பெயர்களை இவ்வாறு நீக்கியுள்ளனர். இதில் அரசியல் தலையீடு இருக்கிறதா என்ற சந்தேகமும் உள்ளது. இது தொடர்பான தகவல்களை சேகரித்து ஆவணமாக தேர்தல் அலுவலர் தேர்தல் பார்வையாளர்களுக்கு அளித்து வருகின்றோம். இதை எல்லாமே தொகுத்து மனுவாக அளிக்க உள்ளோம். அந்த பகுதிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும். தேர்தல் அதிகாரிகள் என்ன வேலை செய்தனர் என்று தெரியவில்லை என தெரிவித்துள்ளார். முன்னதாக மத்திய சென்னை லோக்சபா தொகுதியில் சுமார் 1,00,000க்கும் வாக்காளர்களினுடைய பெயர்கள் நீக்கியதாக பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் குற்றம் சாட்டிய நிலையில, அதே போல கோவையில் 1,00,000க்கு வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்ட நிலையில் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய அப்டேட்டான ஒரு நியூஸ்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.